ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா சென் சென்னை டு வாரணாசி போக போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா கத்திப்பாறை பிரிட்ஜெல்லாம் தாண்டி ஏர்போர்ட் மீனம்பாக்கம் சிக்னலில் நிற்கிறோம். நம்ம கிளம்பிட்டோம். இப்போது சும்மா ஒரு ஜாலி ட்ரிப்பு மாதிரி போகிறோம். அப்படியே பாருங்க. இப்போ இந்த மீனம்பாக்கம் தாண்டினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டிராயிங்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அதை நீங்களா பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும்னு. இப்போதான் பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க. பார்க்கவே அப்படியே ரியலா இருக்கு. அது நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போதே நல்லா இருக்கு. அப்போ கிட்ட போகும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க. நாங்கள் பிரிட்ஜு ஏறுறோம். இப்போ ஸ்ட்ரைட்டா இது குரோம்பேட்டை பிரிட்ஜு, ஸ்ட்ரைட்டா போயிடும் குரோம்பேட்டைக்கு. அதுதான் வந்து பரங்கி மலை. இருங்க, பாதி தான் தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. அமரன் படத்துல பரங்கி மலையில ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க, அந்த ட்ரைனிங் இது மாதிரி. இதுதான் பரங்கி மலை. இப்போ நம்ம கரெக்டாக குரோம்பேட்டை கிட்ட வர போகிறோம். பஸ்ஸு பார்த்தீங்களா, புதுசு புதுசாக விட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனால் இந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சென்னையே எப்படி மாறி இருக்குன்னு. இப்போ நம்ம கரெக்டாக குரோம்பேட்டை பிரிட்ஜு கிட்ட போக போகிறோம். இதுலேயும் இந்த பிரிட்ஜ்லேயும் வரைஞ்சிருப்பாங்க பாருங்க, நான் காட்டுறேன். அங்கே பார்த்தீங்களா கேரளா. பாருங்க, ஜல்லிக்கட்டு நிறைய இது இருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. அந்த டிராயிங்லாம் பார்க்கும் போதெல்லாம் ரியாலிட்டியா இருக்கு. அப்படியே இந்த இடத்துல கரெக்டா குரோம்பேட்டை முன்னாடி சரவணா ஸ்டோர் இருக்குல்ல, அந்த சிக்னல் தாண்டும் போது அந்த இடத்துல திருநீர் வாசனை வரும். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. நான் எப்பவுமே அந்த சைடு போகும்போதெல்லாம் திருநீர் வாசனை வரும், நல்லா இருக்கும். ஏன் அதாலனா திருநீர் வாசனை வருதுன்னா, நம்மளுக்கு அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் திருநீர் மலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நான் பார்த்தது இல்லை, போனதும் இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்காங்க. அதை பாருங்க. போத்தீஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர். சரவணா ஸ்டோர் ஓனர் இப்போ லிட்டர்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிக்கிறாரு. நேற்று தான் லோகோவெல்லாம் பார்த்தேன். இந்த வயசுலயும் நடிக்கிறாரு பார்த்தீங்களா. சரவணா ஸ்டோர் இதான். குரோம்பேட்டை சிக்னல் வரப்போகிறோம். நம்ம சரவணா ஸ்டோர் தாண்டோன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு. சிக்னல் போட்டாங்க. இதான் குரோம்பேட்டை சிக்னல், ரயில்வே ஸ்டேஷன். பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, கேமரா கொஞ்சம் ஓகே தான். ஆள் யாராவது போனாங்கன்னா பிளர் ஆகிக்கிறோம் பேக்ரவுண்டை. அதால தான் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். இன்னும் 43 கிலோமீட்டர் இருக்கு இங்கேருந்து. நம்ம இப்போதான் 15 கிலோமீட்டர் வந்துருக்கோம். வாரணாசி நீங்கள் போயிருக்கீங்களா? நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் பிறந்தது எல்லாமே சென்னை தான். ஆனால் இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. தாம்பரம், ஒரகடம், வாரணாசி, வாலாஜாபாத்து, அப்புறம் நிறைய ஊர் இருக்குது, வல்லம். அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் போய் பார்க்குறேன். இப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ டிராஃபிக் இந்த இடத்துல இல்லை. இன்னும் தாம்பரத்துக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. பஸ்ஸு
அந்த இடத்துல பார்த்தீங்களா, எலெக்ஷனால எல்லா வண்டியும் பிடிச்சி செக் பண்ண இருக்காங்க. ஃபுல்லாக போலீஸ் தான் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அங்கே பார்த்தீங்களா டிஎம்கேவோட வண்டி நிற்குது. நம்மளுக்கு அது தேவையில்லாத விடுங்க. தாம்பரம் வரப்போகிறோம். தாம்பரம் சிக்னல். தேசிய கொடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதெல்லாம் பார்த்ததே கிடையாதுண்ணா. பஸ்ஸுலாம் நல்லா இருக்குது, அப்படியே ஃபாரினில் இருக்க மாதிரியே இருக்குது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. இதுலேயும் வரைஞ்சிருப்பாங்க. இது ஆனால் வரைஞ்சி ரொம்ப நாள் ஆகுது. தாம்பரம் வந்துட்டோம். தாம்பரம் பிரிட்ஜி தாண்ட போகிறோம். இதான் ரவுண்டானான்னுவாங்க மேலே. இதில் போயிட்டு ரைட்டு கட் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக உரகோடை போவோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போனாலும் உரகோடை வரும். நம்ம இப்போ வண்டலூர் சைடு போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்களா, எனக்கு அதோட இங்கே சூப்பராக இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. அவ்வளோ அல்டிமேட்டாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு வண்டி ஒன்று மறைச்சிச்சு பார்த்தீங்களா. மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி ஃப்ளைட்டு மறங்கி பரவாயில்ல பார்த்தீங்களா. இதோட நம்ம பார்ட் 2ல் வீடியோவில் பார்க்கலாம். இதோட முடியுது. பார்ட் 2ல் இதோட சந்திக்கலாம் கைஸ். பாய் கைஸ்.